தரிகட்டு ஓடிய கனரக வாகனம் துடிதுடித்து இறந்து போன வங்கி ஊழியர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே ஐயன்பாறை பகுதியைச் சேர்ந்தவர்தான் மோகனதாஸ். இவர் கன்னியாகுமரி மாவட்ட வணிக வங்கி பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க பணியாளராகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் தக்கலை LIC முகவராகவும் பணியாற்றி வந்துள்ளார். இந்த ஒரு சூழலில் இருசக்கர வாகனத்தில் அவர் சென்று கொண்டிருந்த போது கனிம வளங்களை ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் தரிகட்டு ஓடி 2 கார்கள் மீது மோதியது. மேலும் மோகன்தாஸ் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்திலும் மோதியதில் அவர் கனரக வாகனத்தில் சிக்கி துடிதுடித்து இறந்து போனார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கி இறந்த நபரின் உடலை மீட்க முடியாமல் 4 மணி நேரம் போராடியுள்ளனர். இதையடுத்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். நீதிமன்றம் அருகே ஓட ஓட கொடூரமாக பறிக்கப்பட்ட இளைஞரின் உயிர். தகாத உறவால் நேர்ந்த கொடூரம் ஹார்ட் பீட்டை எகிர வைத்த சம்பவம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் PTR காலனி பகுதியைச் சேர்ந்தவர்தான் பிரசாத். இவர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அதே பகுதியில் அனீஷ் என்பவரும் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த ஒரு நிலையில் அனீஷ் என்பவரின் மனைவியுடன் தகாத உறவில் பிரசாத் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பிரசாத்திடம் தனது மனைவியுடனான தொடர்பை விட்டுவிடும்படியும் கேட்டுள்ளார். ஆனால் அனீஷ் எவ்வளவோ சொல்லியும் பிரசாத் கைவிட மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் அனீஷ். இந்த ஒரு நிலையில் பிரசாத்தின் உயிரை பறிக்க வேண்டும் என்று அவர் பின்தொடர்ந்து வந்துள்ளார். மேலும் அப்போதுதான் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு முனீஸ்வரன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த அனீஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரசாத்தை மேலும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று பிரசாத் அங்கிருந்து ஓடவும் முயற்சித்துள்ளார். ஆனால் கத்தியால் பட்ட நிலையில் அங்குள்ள தனியார் விடுதிக்குள் அவர் ஓடியுள்ளார். பின்னே தொடர்ந்து சென்ற அனீஷ் கத்தியால் பல்வேறு இடங்களில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அனீஷ் அங்கிருந்து தப்பியும் ஓடியுள்ளார். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதே ஒரு வேளையில் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரது உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினர் விசாரணையும் செய்துள்ளனர். அப்போது கொலை செய்யப்பட்ட பிரசாத்தின் உடலை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளி அனீஷை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.